குழந்தைகளே, இன்று நாம் மீரா மற்றும் அவளது பேசும் கிளி மித்துவை பற்றிய அழகான கதையை தொடங்குகிறோம். பளபளப்பான, ஆசை தூண்டும் ஒன்று அவர்களின் கண்களை கவர்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கண்டுபிடிப்போம். ஒரு பிரகாசமான கலகலப்பான மதிய வேளையில் மீரா தன் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். தன் நண்பனான மித்து என்ற கிளியுடன் சுற்றி திரிந்து சிரித்துக் கொண்டிருந்தாள். சூரியனின் இதமான ஒளி அனைத்தையும் பொன்னிறமாக்கியது. மென்மையான காற்று மரங்களின் இலைகளை அசைத்துச் சென்றது. தோட்டம் புதிய பூக்களின் வாசனையுடன் இருந்தது. வண்ணமயமான தேவதைகள் போல பட்டாம்பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்தன. பிரகாசமான பச்சை இறகுகளும் ஆர்வமான கண்களும் கொண்ட மித்து திடீரென தன் இறக்கைகளை உற்சாகமாக அசைத்தது. மீரா, அங்கே பார் என்று தன் சிறிய அலகால் வேலிக்கு அப்பால் இருந்த உயரமான மரத்தை சுட்டிக்காட்டி கத்தியது. மீரா அவன் சுட்டிக்காட்டிய திசையில் பார்த்து மூச்சுவிட்டாள். அண்டை வீட்டாரின் மாமரத்தில் அவள் இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய, மிகவும் சாறு நிறைந்த மாம்பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு பொன்னிற நகையை போல பிரகாசித்தது. காற்றில் மெதுவாக அசைந்தது. அந்த கிளை மிகவும் சாய்ந்திருந்ததால் மாம்பழம் கிட்டத்தட்ட அவர்களின் தோட்டத்தில் இருந்தது. வா, அதை பறிப்போம் மீரா, அது மிகவும் சுவையாக இருக்கும் என்று மித்து உற்சாகமாக சொன்னது. மித்துவின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. மீரா, அதை பறிப்போம், அது மிகவும் சுவையாக இருக்கும் என்று மீராவின் தோளில் குதித்து சொன்னது. ஒரு கணம் மீராவுக்கு ஆசை வந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அது ஒரே ஒரு மாம்பழம், மேலும் அது கிளையிலிருந்து விழுந்துவிடும் நிலையில் இருந்தது. ஆனால் அவள் தன் கையை நீட்டிய போது அவளது அம்மா படுக்கைக்கு செல்லும் பஞ்சதந்திர கதைகளில் ஒன்றில் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. திருடுவது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது எப்போதும் சிக்கலை கொண்டு வரும். ஆனால் நேர்மை மகிழ்ச்சியையும் மரியாதையையும் கொண்டு வரும். மீரா தன் கையை பின்னுக்கு இழுத்து தலையை அசைத்தாள். வேண்டாம் மித்து, அந்த மாம்பழம் நமக்கு சொந்தமானது அல்ல. கேட்காமல் நாம் அதை எடுத்தால் அது திருட்டு ஆகும் என்று உறுதியாக சொன்னாள். மித்து தலையை சாய்த்து, ஆனால் அது ஒரே ஒரு மாம்பழம் தானே, யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று வாதிட்டது. மீரா அன்புடன் சிரித்தாள். அப்படித்தான் நாம் நினைக்கிறோம் மித்து, ஆனால் நமக்கு சொந்தமில்லாத ஒன்றை எடுப்பது ஒருபோதும் சரியானது அல்ல. வா, உனக்கு ஒரு பஞ்சதந்திர கதை சொல்கிறேன் என்றாள். மீரா ஒரு கதை சொல்ல தயாராக இருக்கிறாள். கிராமத்தானும் ஆடும். ஒரு காலத்தில் ஒரு நல்ல கிராமத்தானுக்கு மற்றொரு மனிதன் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு ஆட்டை கொடுத்தான். அவன் ஆட்டை தன் தோள்களில் மெதுவாக வைத்துக் கொண்டு வனத்தின் வழியாக வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். மரங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த 3 தந்திரக்காரர்கள் கிராமத்தானை பார்த்து அவனை ஏமாற்றி ஆட்டை திருடுவோம் என்று நினைத்தனர். ஒவ்வொருவராக அவர்கள் சாலையின் வெவ்வேறு இடங்களில் அவனை அணுகினர். முதல் மனிதன் அவனை நிறுத்தி, ஐயா, நீங்கள் ஏன் ஒரு நாயை உங்கள் தோளில் சுமந்து செல்கிறீர்கள் என்று கேட்டான். கிராமத்தான் குழப்பமடைந்தான். நாய், இது ஒரு ஆடு என்று பதிலளித்தான். அவன் மேலும் நடந்தான். விரைவில் 2வது தந்திரக்காரன் தோன்றி சிரித்து, நீங்கள் ஏன் ஒரு இறந்த கன்றை சுமந்து செல்கிறீர்கள் என்று கேட்டான். இப்போது கிராமத்தான் கலக்கமடைந்தான். 2 பேர் இதை வேறு ஒன்றாக எப்படி நினைக்க முடியும் என்று அவன் யோசித்தான். இறுதியாக 3வது தந்திரக்காரன் தோன்றி, ஓ ஞானவானே, கழுதையை ஏன் உங்கள் முதுகில் சுமந்து செல்கிறீர்கள் என்று கத்தினான். இப்போது கிராமத்தான் பயந்தான். 3 பேர் இப்படி சொல்கிறார்களா? ஒருவேளை இது ஒரு பேய் அல்லது சபிக்கப்பட்ட விலங்காக இருக்கலாம். பயந்து போன அவன் ஆட்டை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டான். 3 தந்திரக்காரர்களும் ஆட்டை பிடித்துக் கொண்டு தங்கள் வெற்றிகரமான தந்திரத்தை கண்டு சிரித்தனர். மித்துவின் இறகுகள் ஆச்சரியத்தில் சிலிர்த்தன. அப்படியானால் அவர்கள் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை சொல்லியதால் அவனை முட்டாளாக்கினார்களா? மீரா தலையசைத்தாள். ஆமாம், அது ஒரு ஆடு என்று கிராமத்தானுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்கள் தொடர்ந்து பொய் சொன்னதால் அவன் சந்தேகப்பட தொடங்கினான். அதனால்தான் யாராவது நமக்கு வேறு விதமாக சொன்னாலும் எது சரி என்று நமக்கு தெரியுமோ அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மித்து இன்னும் உறுதியாக தெரியவில்லை. மித்து தன் தலையை சாய்த்து, ஆனால் அது இங்கே இருக்கும் மாம்பழத்திற்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டது. மீரா புன்னகைத்தாள். யோசித்து பார் மித்து, கிராமத்தான் நம்பும் வரை தந்திரக்காரர்கள் தவறான ஒன்றை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதே போல மாம்பழத்தை எடுப்பது சரி என்று நாமே நமக்கு சொல்லிக் கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் அது தவறு என்று நமக்கு உள்ளுக்குள் தெரியும். மித்து ஒரு கணம் யோசித்தது. ஆனால் மாம்பழம் கிட்டத்தட்ட நம் தோட்டத்தில் தான் இருக்கிறது. அப்படியானால் அது நமக்கு சொந்தமானது அல்லவா? மீரா சிரித்தாள். ஒரு பொருள் நமக்கு அருகில் இருப்பதாலேயே அது நமக்கு சொந்தமாகிவிடாது. ஒரு பட்டம் நம் தோட்டத்திற்குள் பறந்து வந்தால் அது நமக்கு சொந்தமாகிவிடுமா அல்லது அதை திருப்பிக் கொடுக்க வேண்டுமா? மித்து மெதுவாக தலையசைத்தது. அதை நாம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். ஓ, இப்போது எனக்கு புரிகிறது.
மாம்பழம் நமக்கு அருகில் இருந்தாலும் அது அண்டை வீட்டாரின் மாம்பழம்தான். மீரா புன்னகைத்தாள். சரியாக சொன்னாய். வா போய் கேட்போம். மீராவும் மித்துவும் மகிழ்ச்சியுடன் தங்கள் அண்டை வீட்டாரின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினர். அந்த அன்பான முதியவர் ஒரு கனிவான புன்னகையுடன் கதவை திறந்தார். மீரா மாம்பழத்தை சுட்டிக்காட்டி மரியாதையுடன், அங்கிள், உங்கள் மாம்பழ மரத்தில் ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் இருக்கிறது. அது மிகவும் சுவையாக தெரிகிறது. அதை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டாள். அண்டை வீட்டுக்காரர் சிரித்தார். ஓ, அப்படியானால் உங்களுக்கு என் மாம்பழங்கள் பிடிக்குமா? அவர்களின் நேர்மையைக் கண்டு அவர் மிகவும் மகிழ்ந்தார். அனுமதியின்றி அதை எடுக்காமல், நீங்கள் கேட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு குழந்தையே. உண்மையில் அவர் மரத்தின் அருகே சென்று அதன் கிளைகளை மெதுவாக அசைத்தார். டபக் டபக் டபக். இன்னும் பல மாம்பழங்கள் மென்மையான புல் மீது விழுந்தன. மீராவின் மற்றும் மித்துவின் கண்கள் மகிழ்ச்சியில் விரிந்தன. வாவ், இவ்வளவு மாம்பழங்களா என்று மித்து உற்சாகமாக தன் சிறகுகளை அசைத்தது. அந்த முதியவர் சிரித்தார். உங்களை போன்ற நேர்மையான குழந்தைகளுக்கு ஒரு வெகுமதி தேவை. இவற்றையும் எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீரா மகிழ்ச்சியில் பிரகாசித்தாள். ரொம்ப நன்றி அங்கிள். அவள் மாம்பழங்களை கவனமாக எடுத்துக்கொண்டு மித்துவிடம் திரும்பினாள். பார்த்தாயா மித்து, நாம் சரியானதை செய்யும் போது நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வரும். மித்து தலையசைத்தது. தன் முந்தைய யோசனையை எண்ணி சற்று வெட்கப்பட்டது. நீ சொல்வது சரிதான் மீரா. நேர்மை திருடிய மாம்பழத்தை விட இனிமையாக இருக்கும். அவர்கள் இருவரும் சிரித்துக்கொண்டே தங்கள் தோட்டத்திற்கு திரும்பி மீராவின் குடும்பத்தினருடன் அந்த இனிப்பான சுவையான மாம்பழங்களை பகிர்ந்து கொண்டனர். பொன்னிற சூரியன் மறையத் தொடங்கி வானத்தை இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் தீட்டும்போது மித்து மகிழ்ச்சியுடன், நான் இதுவரை சாப்பிட்டதிலேயே இதுதான் சிறந்த மாம்பழம் என்று கீச்சிட்டது. மீரா சிரித்தாள். ஏனென்றால் அது நேர்மையின் மாம்பழம். அன்றிலிருந்து மித்து எதுவும் கேட்காமல் எதையும் எடுத்துக் கொள்வதை பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை. அது ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கொண்டது. நேர்மை எப்போதும் எதிர்பாராத வெகுமதிகளை கொண்டு வரும். நீதி, நேர்மை மகிழ்ச்சியையும் எதிர்பாராத வெகுமதிகளையும் கொண்டு வருகிறது. ஒரு பொருள் நமக்கு அருகில் இருந்தாலும் அது நமக்கு சொந்தமானது என்று அர்த்தமல்ல. பேராசையும் நேர்மையின்மையும் நல்ல நட்பை இழக்கச் செய்யும். நாம் சரியானதை செய்யும்போது நல்ல விஷயங்கள் நம்மிடம் திரும்பி வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பஞ்சதந்திர ஞான கதைகளை காண எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.